வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சாட்சியம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாங்கள் சாட்சியம் நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய உற்சவ நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய தீயணைப்பு சேவை வளாகத்திலே நீர் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு ஒரு நிலையம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி என்கின்ற தலைப்பிடப்பட்டு இங்கே அருகிலே ஒரு கூடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலத்தடி நீர் வடமாகாணத்தில் எவ்வாறு இருக்கிறது, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு நாங்கள் வீணாக்குகிறோம் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி இந்த திருவிழா காலங்களிலே வருகின்றவர்களுக்கு அது தொடர்பான விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நீர்நிலை தொடர்பான விடயங்களை தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இது தொடர்பான விழிப்புணர்வுகளையும் தொடர்ச்சியாக ஒரு பக்கத்திலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூடத்திலே எவ்வாறான விடயங்கள் பகிரப்படுகிறது என்பதைத்தான் இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாருங்கள். என்னென்ன விடயம் இங்கே உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடு என்கின்ற இந்த கூடத்தின் உள்ளே பல விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கூடத்திலே தொடர்ச்சியாக இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய உற்சவ நாட்களிலே இந்த விடயத்தை தொடர்பாக வருகின்ற பக்தர்களுக்கும் இந்த விடயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீர் முகாமைத்துவம் தொடர்பான செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உதவி ஆராய்ச்சியாளர் கார்த்திகா அவர்களோடு நாங்கள் இப்போது பேசப் போகிறோம். இந்த விடயம் எதற்காக இங்கு அமைக்கப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக இது உருவாக்கப்பட்டது என்கிற விடயத்தை அவர் மூலம் தெரிந்து கொள்ளலாம். யாரால், இதன் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதன் அடிப்படையில் மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுகின்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த உற்சவ காலத்தில் இவ்வாறான ஒரு பணியை நீங்கள் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன? நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வெஸ்பார் செயற்திட்டம் ஊடாக இங்கே இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். வெஸ்பார் ப்ராஜெக்ட்ன்றது வாட்டர் செக்யூரிட்டி ஃபார் நார்தர்ன் ப்ரொவின்ஸ், வடமாகாணத்துக்கான நீர் பாதுகாப்பு என்றது தான் செயற்திட்டத்தின் பெயர். அது 4 ஆண்டுகளாக இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றது இப்போ நாங்கள் நீரென்று அணுகும் போது ஒரு துறை சார்ந்தது மட்டும் இல்லாமல் எல்லா துறை சார்ந்தும் செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இது ஒரு இன்டர்டிசிப்ளினரி ப்ராஜெக்டாக தான் நடந்து கொண்டிருக்குது. இந்த நல்லூர் உற்சவத்தில் நாங்கள் இதை கொண்டு செய்கிறதுக்கான நோக்கம் இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஏன்னா இப்போ வடமாகாணத்தை பொறுத்தவரையும் பலதரப்பட்ட நீர் பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நிலத்தடி நீரில் தான் முற்றாக தங்கி இருக்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் பல வழிகளில் மாசடைந்து கொண்டு போகுது. எங்களுக்கு நாங்கள் பாரம்பரிய முறைகள் நிறையவே இருக்குது நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கும் ஃப்யூச்சருக்கு பயன்படுத்துறதுக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட அறியாமையின் காரணமாகவும் மற்றது சரியாக சுயநலமாக செயற்படுறதன் காரணமாகவும் அதை பற்றி டீப்பாக திங்க் பண்ணுறதில்லை. அதனால் நாங்கள் இந்த நல்லூர் உற்சவத்தின் போது நிறைய பொதுமக்களை வருவினம், இந்த நல்லூருக்கு வருவினம். அப்போ அந்த நாட்களில் அவர்களுக்கு நீர் சம்பந்தமாக ஒரு திருப்பி ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குமென்றதுக்காகத்தான் நாங்கள் இதை போட்டு நாங்கள் இந்த முயற்சியில் இப்போ வடமாகாணத்தில் நீரோடு சேர்ந்து வேலை செய்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம், மற்றது வாட்டர் ரிசோர்ஸஸ் போர்ட் நீர் வளச்சபை, மற்றது நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை வாட்டர் போட்டுன்னு சொல்கிற நாங்கள் அவையும் எங்களோட சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்ல வர ஒரே ஒரு நியூஸ் எங்களோட நிலத்தடி நீரை எப்படி பாதுகாக்கணும், இப்போ இருக்கிற நீரை எங்களுக்கும் மற்ற எதிர்காலத்துக்கும் எப்படி பயனுள்ளதாகவும் மற்றது சஸ்டைனாக வச்சுருக்கணும் என்ற விஷயத்தை தான் நாங்கள் சொல்ல வரோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் டீட்டெயிலாக என்னென்ன விஷயத்தை இருக்கின்றதை விளங்கப்படுத்துவோம். அது தவிர ஓவராலாக என்ன இருக்கின்றது, நீர் எப்படி மாசடைகிறன்ற விஷயமும், நிலத்தடி நீரின் தோட்டப்பாடு என்னன்றதும், மற்றது மக்கள் நாங்கள் நிலத்தடி நீரை எவ்வாறு மாசுபடுத்துகிறோம்ன்ற இயற்கையாக சரி மனிதர்களாக சரி எப்படி மாசுபடுத்தும்ன்றதும், மற்றது என்ன செய்ய வேண்டும், நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதும், மற்றது வேறு வேறு செயற்திட்டங்கள் முன்மொழியப்பட்டு இருக்கிற செயற்திட்டங்கள் என்ன இருக்குன்றதை பற்றியும் ஓவராலாக இருக்குது. அதை தவிர பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை கவர்றதுக்காக வினாக்கொத்து வச்சுருக்கிறோம். அதுக்கான பரிசுகளையும் கொடுக்குறோம். அந்த வினாக்கொத்து எப்படி அடங்கி இருக்குதுண்டா எங்களோட பொதுவாக நீர் பற்றின விஷயமும் அதில் இருக்குது, கேள்விகளாக இருக்குது. அது தவிர நீர் மாசுபடுற வழிகள், பொதுவாக வடமாகாணத்துக்கு தான் நாங்கள் கூட கவர் பண்ணியிருக்கிறோம். மாசுபடுற வழிகள், பாதுகாப்புக்கான வழிகள், மற்றது
சட்டங்கள் என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றது அதில் இருக்குது. மற்றது பொதுவாக உலகளாவிய ரீதியில் நீர் வந்து எப்படி அணுகப்படுகிற விஷயங்கள் வந்து அந்த கேள்விகளாக வந்து அதில் இருக்குது. அதில் பல மாணவர்கள் பங்கு பெற்றி நிறைய பரிசுகளையும் வந்து வென்றிருக்கிறார்கள். பட் ஒவ்வொரு எக்ஸிபிட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து மிச்சாக்க சொல்லுவாங்க. மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். இந்த கூடத்திலே இருக்கின்ற மற்றும் ஒரு உதவி ஆராய்ச்சியாளர் ரூபினி அவர்களோடு இந்த விடயங்களிலே என்னென்ன அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம். வணக்கம். முதலாவது நாங்கள் இதில் இந்த போஸ்டரில் என்ன காட்டியிருக்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு பாவனைக்கு கிடைக்கிற இந்த நிலத்தடி நீர் எவ்வாறு வீழ்ச்சி அடைகிறன்றது. இப்போ அதில் மெயினாக நாங்கள் சொல்ல வர்றது முதலாவது எங்களோட மனித நடவடிக்கை மூலமும், மற்றது எங்களோட காலநிலை மாற்றம் அடைகிறதாலையும். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இப்போ ஜாழ்ப்பாணம் வடமாகாணம் எடுக்கைகள் அது உலர்வெளிய காலநிலையில் இருக்குது. அதே நேரத்தில் ஜாழ்ப்பாணம் ஸ்பெசிஃபிக்காக வந்து கடற்கரை அண்மித்த பகுதியில் இருக்குது. மற்றது எங்களோட மனித நடவடிக்கை என்று பார்க்க விவசாய நடைமுறைகள், மற்ற வணிக செயற்பாடுகள், கைத்தொழில் செயற்பாடுகள், மற்ற வீட்டு பாவனைகளுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இப்போ அதிகமாக வந்து எங்களோட நிலத்தடி நீரை மிக இறைச்சி கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மிக இறைக்கிறது மட்டும் இல்லாமல் எடுக்கிற தண்ணியை வந்து வேஸ்டாக்கி போட்டு திருப்பி வந்து நிலத்தினுள்ளேயே எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்யாமல் உள்ள அனுப்புகிறோம். இப்போ எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், எங்களுக்கு கிடைக்கிற மழை நீர் மூலம்தான் எங்களோட நிலத்தடி நீர் வந்து ரீசார்ஜ் பண்ணப்படுது. அப்போ அந்த கிடைக்கிற மழை நீர் வந்து உள்ளே செல்கிற அளவை வந்து குறைத்து கொண்டு நகரமயமாதல் மூலம் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், குளங்கள் கேணிகளை வந்து பராமரிக்க கைவிடுறோம். மற்றது வந்து கான்கிரீட்டால் வந்து எங்கள் நிலங்களை போட்டு மூடுறோம். பில்டிங்கை வந்து நிலத்து மேலே நிறைய கட்டுறதால எங்களுக்கு மழைநீர் உட்புகிற அந்த நிலத்தின் அளவு வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அப்போ நாங்கள் உள்ளே அனுப்புகிற அளவை வந்து குறைச்சி கொண்டு எடுக்கிற அளவையும் கூட்டிக் கொண்டு அதே நேரத்தில் வந்து என்ன செய்கிறோம், அந்த நீரை வந்து வேஸ்டாக்கிட்டு திருப்பி உள்ளே அனுப்புகிறோம். அப்போ இதன் மூலம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு அவைலபிளாக இருக்க தண்ணீர் அளவும் குறையுது, அதே நேரத்தில் தரமும் குறையுது. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் என்னத்தை மெயினாக சொல்கிறோம்னு சொன்னால், ஒன்று எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது, அதை அறியாமை என்று சொல்கிறோம். அதான் இதில் நடுவில் காட்டியிருக்கிறோம். அதை விட எங்களுக்கு தெரிஞ்சும் சில விஷயங்களை வந்து எங்களோட அலட்சியத்தன்மை அசம்பந்த போக்கால் வந்து விட்டு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மெயினான பிரச்சனை என்னென்னு சொன்னால், எங்கள் யாருக்கும் இடையில் வந்து ஒரு கூட்டு முயற்சி இல்லை. எல்லாரும் எங்கட வியூவில் எங்கட தனி இன்ஸ்டிடியூஷன், அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தனக்கேற்ற மாதிரி வேலை செய்தோன்னு இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்கு இடையில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, பொதுவான சிந்தனை ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அப்போ அதனால் வந்து இப்போ அந்த கூட்டு முயற்சி எல்லாம் எங்களுக்கு இடையில் வர வைக்கணும் என்றதுக்காகத்தான் இப்போ அந்த கூட்டு முயற்சி எங்களை எங்கே கொண்டு போகும்ன்றதை வந்து நாங்கள் இந்த படத்தில் காட்டியிருக்கோம். நாங்கள் ஒரு பிரச்சனை மிக்க ஒரு ஒரு சமூகமாக, கவலைமிக்க சமூகமாக இருக்கிறோம். நாங்கள் அப்படி ஒரு சந்தோஷமான சமூகமாக மாறணும்னு சொன்னால், நாங்கள் அதாவது நிலத்தடி நீர் வள அணுகலில் வந்து ஒரு ஒப்புரவு மிகு வாய்ப்பு வெப்ப வருமென்று சொன்னால், எங்களுக்கு இடையில் வந்து ஒரு நன்கு வழிநடத்தக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி இருக்கணும். அதை விட எங்களோட கட்டுப்பாடுகள் வந்து நல்ல வலுவாக வரணும், எங்கள் சட்டங்கள் எல்லாம் வலுவாக வரணும். மற்றது எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இடையில் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். அப்படி நாங்கள் வந்தோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு விடயம் தெரிந்த ஈடுபாடு மிக்க சமூகமாக வரலாம். மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். தொடர்ச்சியாக நாங்கள் நீர் வளச்சபையில் இருந்து வருகை தந்திருக்கின்ற முகமது ஹியாத்துல்லா அவர்களோடு நாங்கள் பேசப்போகிறோம். இந்த விடயங்களை நீரை பாதுகாக்கும் விடயம் தொடர்பாகவும் நீரிலே ஏற்பட போகின்ற பாதிப்புகளை எவ்வாறு தடுத்து கொள்ளலாம் என்று இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி இந்த கண்காட்சி விடயங்களை பற்றி அவர் தெளிவுபடுத்த இருக்கிறார். வணக்கம். வணக்கம். நாங்கள் இங்கே வடமாகாணத்திலே 2011 இதுவரைக்கும் எங்களுடைய நீர் பூச்சரிதவியல் ஆராய்ச்சிகளை நாங்கள் பல நடவடிக்கைகளை கொண்டு பல விதமான நாங்கள் உபகரணங்களை கொண்டு நாங்கள் ரிசர்ச்சில் ஈடுபடுகின்றோம். அதாவது அதன் நிமித்தம் இங்கே காணப்படுகின்ற குடிநீர், அதாவது நிலத்தடி நீர் பாதிக்கப்படாத வகையில் எங்களுடைய ரிசர்ச்களையும் செய்து கொண்டு மக்களையும் நாங்கள் அவ்வப்போது தெளிவுபடுத்தி வருகின்றோம். அதில் ஒரு நிமித்தமாக இதில் பங்கு பற்றுகின்றோம். அதாவது மக்களுக்கு நாங்கள் இப்படிப்பட்ட மாதிரிகள் மூலமும் நாங்கள் யாழ்ப்பாண நிலைமையை விளங்கப்படுத்துகின்றோம். அதாவது இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது ஒரு இயற்கை சூழலை காட்டுகின்ற ஒரு மாதிரி, கடலை அண்டிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இதிலே வித்தியாசமான மண்படைகள், களிமண், கீழே யாழ் மாவட்டத்திலே யாழ் குடாநாட்டிலே கீழே சுண்ணக்கல் படுக்கை கற்களாக காணப்படுகின்றன. இதிலே நாங்கள் கவனித்தால் நாங்கள் குழாய் கிணறோ அல்லது பெருமாறியான பெரிய வெட்டு கிணறுகளோ நாங்கள் இதில் பாவிப்போம் என்றால், இதில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் மோட்டர் போட்டு பம்ப் பண்ணுகின்றோம். வீட்டு தேவைகளுக்கு நாங்கள் எடுக்கும் பொழுது அது லிமிட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் வேறு தேவைகளுக்கு, விவசாயம், கைத்தொழில், வியாபாரம் போன்ற வேறு துறைகள் அதிகமாக
அதிகமான நீர் தேவைகளை கொண்ட பகுதியில் நாங்கள் பாவிக்கும் பொழுது இதை நாங்கள் பெரிய மோட்டர் கொண்டு நாங்கள் பம்ப் பண்ணுகின்றோம். இந்த எக்யூஃபரிலே நாங்கள் அப்படி பம்ப் பண்ணுகின்றது என்றால் நாங்கள் ஒரு சட்ட ரீதியான ஒரு கட்டுப்பாடான விதத்திலே நாங்கள் பம்ப் பண்ணி எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் மக்களுக்கான குடிநீருக்கு எதிர்காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுதே பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. ஏனென்றால் நாங்கள் கடற்கரையிலே பொதுவாக நாங்கள் இவ்வாறு அதிகமாக நாங்கள் கண்மூடித்தனமாக பம்ப் பண்ணினால் என்ன நடக்கின்றது பாருங்கள். நன்னீர், இந்த நீல நிறமாக காட்டப்பட்டுள்ள நன்னீர் இங்கு காட்டப்பட்டுள்ள மட்டத்திலிருந்து கீழே இறங்கும். நாங்கள் கட்டுப்பாடான பம்பிங் செய்தோம் என்று சொன்னால் அது கீழே இறங்குவது ஒரு அளவோடு நின்றுவிடும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அடிப்போம் என்று சொன்னால் கடல் நீர் ஒரு கட்டத்தில் நிலத்தை நோக்கி உள்ளே வந்தால் நாங்கள் அது நீர்நிலை மாசுபட்டுவிடும். அதை எங்களால் மாற்றுவது இலகுவான காரியம் அல்ல. இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏன் காட்டுகின்றோம் என்றால் மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். மக்கள் மட்டுமல்ல, வியாபாரிகள், விவசாயிகள் அனைவரும் இது மூலம் விழிப்புணர்வு பெற வேண்டும். ஏனால் இது எங்களோட பொது சொத்து, இது தன்னுடைய சொத்து மட்டுமல்ல, தன்னுடைய கிணறு தான் என்று நாங்கள் பாவிக்கக்கூடாது. எல்லோருடைய சொத்து. எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் இதை விட்டு செல்ல வேண்டும். அதன் மூலம் நாங்கள் இன்று பாவிப்பது கவனமாக பாய்க்கக்கூடிய நிலைமையை தெளிவுபடுத்துகின்றோம் மக்களை நாங்கள் இதன் மூலம். அவ்வாறே இதுவும் ஒரு நீர்ச்சூழல், மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழல். இந்த சூழலில் நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் நீர்மட்டம் காணப்படுகின்றது. இவ்வாறு இதிலே நாங்கள் பெரிய பெரிய அந்த குழிகளை வெட்டி கான்களை வெட்டி நாங்கள் அசுத்தமான நீரை நாங்கள் குறிப்பாக கைத்தொழில் துறையில் சேவிஸ் ஸ்டேஷன்களில் போன்ற ஒவ்வொரு கைத்தொழிலும் நாங்கள் இவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் நிலக்கீழ் நீர் பாதிக்கப்படும். இவ்வாறான கிருமிகள் உட்படும். இப்படி கிணறுகளூடாக மனிதர் இதை உட்கொள்வர். இதன் மூலம் நாங்கள் இதை மாசுபடுத்துகின்றோம், நீர் பகுதிகளை மாசுபடுத்துகின்றோம். இதன் மூலம் அப்படியே நீர் பகுதியில் இல்லாமல் போக சான்ஸ் இருக்குது. இதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிகவும் கவனமாக இருப்பதற்காக நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மக்களை தெளிவுபடுத்துகின்றோம். அத்தோடு நாங்கள் சட்ட ரீதியான சில மக்கள் சொல்லினம் சட்ட ரீதியாக இல்லாமல் குழாய் கிணறுகள் அடித்துச் செல்கிறார்கள் அல்லது நீர் பாவனையை மேற்கொள்கிறார்கள், நீர் விற்பனை செய்கிறார்கள். இப்பேற்பட்ட விசேஷமாக யாழ் குடாநாட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு நன்னீர் காணப்படுகின்றது மற்றைய பகுதிகளில் ஒப்பிடும்போது. அதனால் நாங்கள் பாதுகாப்பது முக்கியமான விஷயம். மக்களுக்கான மக்களின் குரல். நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடு என்கின்ற இந்த காட்சி கூடத்தின் உள்ளேயே மற்றொரு உதவி ஆராய்ச்சியாளரோடு நாங்கள் பேசப் போகிறோம். விதுஷிகா தயாகுலன் அவர்களோடு நாங்கள் பேசப் போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பகுதியை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். இது அதாவது குழாய் கிணறுகள் மூலமாக, ஆழமான குழாய் கிணறுகள் மூலமாக எங்களுடைய நீர் ஆதாரம் பாதிக்கப்படுகின்ற தன்மையை பற்றி நாங்கள் இந்த போஸ்டரில் சொல்லியிருக்கிறோம். அதாவது துளையிட்டு தொலைக்கப்படும் நீர் ஆதாரம் என்ற தலைப்பில் எங்களோட ஆழமான குழாய் கிணறுகள் எங்களோட நீர் ஆதாரத்தில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துது, எங்களோட தண்ணீரின் அளவோ அல்லது தரம், அதே போல் எங்களோட அதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவுகள் எங்களோட பிரதேச பொருளாதார ரீதியிலான பாதகமான விளைவுகளும், அதே போல் நாங்கள் வாட்டர் ரிலேட்டட் பிஸ்னஸ்ன்னு சொல்லப்படுகின்ற நீர் சார்ந்த வணிக செயற்பாடுகளை ஊக்குவிப்பதாக இருக்கின்ற அந்த விஷயத்துக்காக இந்த ஆழமான குழாய் கிணறுகள் பயன்படுத்தப்படுவது எவ்வகையில் நியாயமாகும், அது எவ்வளவான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தெரியாமல் அதனை மக்கள் தொடர்ந்து செய்கின்ற போது எங்களுடைய தண்ணீரின் அளவு தரம் என்பன குறைந்து மிகப்பெரிய சவால்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றது. இதனை விட நாங்கள் எங்களுடைய நிலத்தடி நீரை ஒவ்வொரு நீரையும் உறிஞ்சி எடுக்க கடைசியில் எங்களோட பிரதேசம் மிகவும் வறண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இதில் இந்த குழாய் கிணறுகளால் ஏற்படுகின்றது. அதே போல் எங்களோட சூழல்னு பார்த்தா ஒவ்வொரு சூழல் தொகுதிகளும் ஒவ்வொன்றோட தொடர்பு பட்டு இருக்கின்றது. அந்த தொடர்புபட்ட தன்மையை நாங்கள் ஒவ்வொரு நீர் ஆதாரங்களை மாசுபடுத்திக்க, அதற்கு பாதகம் விளைவிக்க எங்களுடைய தண்ணீரும் குறைய எங்களோட சூழல், தண்ணீரை சார்ந்திருக்கின்ற சூழல் தொகுதியும் பாதிப்படைகிற தன்மையும் காணப்படுகிறது. அதே போல் நாங்கள் இப்போ ஒரு வணிக செயற்பாடுகளை செய்யும் போது நாங்கள் ஒரு ப்ராஃபிட்டை மையமாக கொண்டு தான் செய்ய நினைப்போம். அப்போ நாங்கள் அளவு கணக்கு இல்லாமல் ஒரு இடத்துல இவ்வளோந்தான் கன்சியூம் பண்ணலாம், இவ்வளோந்தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி லிமிட் பாயிண்ட் இருக்கேக்க அதனை மீறி எங்களோட ப்ராஃபிட்டை நாங்கள் மையப்படுத்தி செய்யக்க அங்கே இருந்து அளவு கணக்கு இல்லாமல் நாங்கள் எடுக்கிற தண்ணி என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு நாளில் அந்த தண்ணியின் தரத்தை குறைய செய்யும், உப்பாகின்ற தன்மையை ஊக்குவிக்கிற தன்மையும் காணப்படுகிறது. அதே போல் இந்த பல குழாய் கிணறுகளால் நிலமட்டம் பதிந்து போகின்ற தன்மையும் எங்களோட ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல் கடைசி எங்களோட துளியையும்
அதாவது நாங்கள் இருக்கிற எங்களோட ஒவ்வொரு இப்படி குழாய் கிணறுகள் மூலமாக தண்ணீரை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது இருக்கின்ற எங்களோட கடைசி துளியை கொடுத்து நாங்கள் நெடுநேரமாக அல்லது நீண்ட காலமாக ஆழ துளையிட்டு எடுக்கின்ற போது அதுக்கு பிறகும் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வியினை நாங்கள் இருக்கிற சச்சரவுகள் போதாதென்று நீருக்கும் சச்சரவு தானா கடவுளை என்ற கடைசி ஒரு வினாவோடு இந்த துளையிட்டு தொலைக்கப்படும் ஆதாரம் என்ற போஸ்டரை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இது யாழ்ப்பாணத்துக்கான நீர். நாங்கள் என்ன விஷயம் செய்தால் தன்னிறைவை அடையலாம், என்ன விஷயத்தை செய்தால் நாங்கள் அயற்பிராந்தியங்கள் மீது தங்கி இருப்போம், அதால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தன்னிறைவை அடைய வேணும்னு சொன்னால் எங்களோட இருக்கிற மழை நீரை சேமிக்க வேண்டும். நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ணுற ஒரு முக்கியமான இயற்கை நீர் ஆதாரம் மழை தான். மழை நீரை நாங்கள் சேமிக்கிறதுல அக்கறை செலுத்தினா அந்த மழை நீர் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு மாற்று நீர் வளம் தான் மழை நீர். அதன் மூலமாக நாங்கள் எங்களோட விவசாய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். மற்ற நிலத்தடி நீரை மீள் நிரப்புற செயற்பாட்டை மழை நீர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் நாங்கள் ஒரு வறட்சியான காலநிலையிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதும் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் அல்ல சேமிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். மற்றது இருக்கிற எங்களோட பாரம்பரிய கேணிகளையோ குளங்களையோ புனரமைக்கிறது, தூர்வாடுறது, அதனை பேணி பராமரிக்கிறது, இது போன்ற ஏனைய நீர் ஆதாரங்களை நாங்கள் புனரமைச்சு பேணிக்க எங்களால் ஒரு தன்னிறைவை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட இடங்களில் இருக்கிற குளங்கள் கேணிகளை மூடி அதற்கு மேலாக அடுக்குமாடி கட்டடங்கள் அமைக்கும் போது இருக்கிற நீராதாரங்கள் மூலமாக மீள் நிரப்பும் செயற்பாடு தடை செய்யப்படுகின்றது. அப்போ இது தொடர்பாக மக்களுக்கு தெரிவதில்லை. இப்படி நிலத்தடி நீரை மீள் நிரப்புற செயற்பாடு தான் இந்த பாரம்பரியமாக இருக்கின்ற நீர் ஆதாரங்கள் என்று. அதே போல் இந்த பாரம்பரிய நீர் ஆதாரங்கள் மூலமாக கிடைக்கின்ற மழை நீர் கடல் நீரில் போய் சேர்ந்து உப்பாகிற தன்மையும் தவிர்க்கிறது. அப்போ நாங்கள் ஒரு இடத்துல குளங்களை அல்லது ஏரிகளை இருக்கேக்க அந்த இடத்துல மழைநீர் போய் சேர்ந்து மீள் நிரப்புற செயற்பாட்டையும் செய்யுது. அதே போல் எங்களோட தண்ணீண்ட தரத்தையும் அது பாதுகாக்கிற தன்மையும் இருக்குது. அதே போல் எங்களோட நிலத்தடி நீர் அதாவது கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு சஸ்டெயினபிளாக இருக்கணும். நாங்கள் மட்டும் எங்களோட ஜென்ரேஷனுக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அதுக்கு எங்களோட அதாவது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ஒரு நிலைப்பேறான தன்மையினை ஏற்படுத்துகிற மாதிரி அதனை நாங்கள் முகாமித்துவம் செய்யிக்க எங்களால் தன்னிறைவை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். மக்களின் குரல். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு பருவகால ஆறு இந்த வழுக்கி ஆறு. இந்த வழுக்கியாறிൻ്റെ ஒரு கேட்ச்மெண்ட்ஸ் அதாவது எந்தெந்த நீரெந்து பிரதேசங்களிலூடாக சென்று அது ஒரு ஆறாக பாய்கின்றது மழை நேரத்துக்கு மட்டுமென்று சொல்லி இந்த மாடலில் நாங்கள் காட்டியிருக்கிறோம். இது நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஒரு மாதிரி. அதாவது மழை நேரத்தில் அதாவது மழை நேரம் சேமிக்கப்படுகின்ற மேலதிகமான நீர் மேட்டு நில பகுதியிலிருந்து எவ்வாறு அது ஒரு ஆறாக மழை நேரத்துக்கு மட்டும் செல்கின்றது என்பதை இதை காட்டியிருக்கு. அதாவது இந்த முதலாவது நீரேந்து பிரதேசம் தெல்லிப்பளை வர்த்தலை விழான் என்ற இடத்திலிருந்து ஆரம்பித்து அடுத்ததாக அளவட்டியிலிருந்து இருக்கின்ற பினாக்கை குளம், அதனைத் தொடர்ந்து கந்தரோடையில் காணப்படுகின்ற கந்தரோடை குளம், அங்கு இருக்கின்ற சிறிய குளங்களை மீள் நிரப்பி அதன் மூலமாக அடுத்ததாக 5 கண் மதவென்று சொல்லப்படுகின்ற சண்டில்பாயில் அமைந்துள்ள அந்த மதவினூடாக சென்று முதலியார் குளம் அதற்கு பக்கத்தில் முதலியார் கூடத்தை அடைந்து கடைசியாக கல்லுண்டாய் ரோட்டில் காணப்படுகின்ற அராலி பராஜ் என்ற இடத்துல போய் முடிந்து இதென்ற கட்ச்மெண்ட்ஸ் அதாவது இந்த பிரதேசங்கள் மூலமாக கட்ச்மெண்ட்ஸ் எப்படி சென்று நீரேந்து பிரதேசங்களினூடாக சென்று எவ்வாறு முடிவடைகின்றது என்பதை மழை நேரத்திற்கு மட்டும் முடிவடைகின்ற என்பதை இது காட்டியிருக்கு. இந்த பச்சையால் காட்டியிருக்கிற பிரதேசங்கள் இந்த நீரேந்து பிரதேசங்களின் ஊடாக அதாவது ஊட்டம் பெறுகின்ற ஒரு விவசாய நிலங்களாகவும் காணப்படுகிறது. மக்களின் குரல். இப்போ இலங்கை பெரிய உதவி திட்டங்கள் பலவற்றை பெற்று மகாவலியை திசை திருப்பி வடமத்திய மாகாணம் வரைக்கும் நீரை கொண்டு வந்து விவசாயம் செய்து நெல்லில் தன்னிறைவு கண்டது ஒரு சாதனை. அது 70களின் நடுப்பகுதியில் உலக வங்கியும் பெற்ற மேற்குலக நாடுகள் பலவற்றின் உதவியோடு பெறப்பட்டது. அந்த
அந்த காலத்தை கடந்து வந்துட்டோம். அதே போல் பெரிய நிதி கொடுக்கறதுக்கு நாடுகளும் இல்லை. அவர்கள் இலங்கைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துலையும் இல்லை. ஆனால் அப்படியான உதவி தருகிறவர்கள் வந்தால் பெருந்திட்டங்களோடு தான் வரார்கள். கோடிக்கணக்கான மில்லியன் டாலர்களை ஒதுக்கி பெருந்திட்டத்தில் இந்த நாட்டு கடன்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும்போது நான் என்னால் இந்த முயற்சிக்கு நான் எடுத்து கொடுத்த அணுகுமுறையில் பெரிய திட்டங்களை எதிர்காலத்துக்கான வாய்ப்புகளாக கருதுவோம் என்று இந்த முனையிலும் அந்த முனையில் மிக அடிப்படையான சாதாரண மனிதன் என்னுடைய தாத்தா எனக்கு சொல்லித்தந்த கிணற்றின் தன்மையை பற்றிய அறிவை புரிய வைக்கிறதுக்கான முயற்சி அன்றாடம் பள்ளிக்கூடத்திலிருந்து நடக்க வேண்டும். ஆகவே பள்ளிக்கூடங்களில் கூட நாங்கள் இந்த முயற்சியை எடுத்துக்கொள்கிறோம். கிராம மட்டங்களில் தண்ணீருக்காக அல்லல்படுற சமூகங்களை இணைத்து அவர்களை வலுப்படுத்தி கொண்டு வருகிறோம். மக்களுக்கு விவசாயிகளை அவரவர் கிணறுகளை தாங்களே அளவீடு செய்து தண்ணீரோட தன்மையை கணிப்பு செய்து கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக மாற்று வேலையை செய்கிறோம். அப்போ இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி. இந்த முயற்சியில் வெற்றி கண்ட நாடுகள், நான் எடுத்த அணுகுமுறை ஐரோப்பாவில், நான் 12 ஆண்டுகள் அங்கே ஒரு பல்கலைக்கழக பேராசிரியனாக இருந்த வகையில் ஐரோப்பாவில் இந்த நான் சொல்கிற இந்த அணுகுமுறையினுடைய பல்வேறு முகங்களை நாங்கள் அங்கே பரிச்சயத்தமாக செய்த துணிவோடு தான் இங்கே வந்திருக்கிறேன். அப்போ அவர்கள் வெற்றி கண்டுள்ளார்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் நீர்ப்பாசன திணைக்களங்கள், நீர் வளங்களுக்கு பொறுப்பான அதிகார சபைகளை மக்களை உள்வாங்கி மக்கள் பொறுப்புள்ள சமூகத்தை கட்டி எழுப்புகிற வேலையை சேர்ந்து செய்யுங்கள். உங்களுடைய தொழில்நுட்ப தீர்வுகளை மட்டும் கொண்டே கொடுத்து போட்டு நடக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் என்ற தெளிவுக்கு அவர்கள் அங்கே வந்திருக்கிறார். அதில் வெற்றி கண்ட நாடுகளில் ஸ்வீடன் ஒரு நாடு, நான் அங்கே இருந்தால் இங்கே வந்திருக்கிறேன். ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சில உண்டு. இந்த அமெரிக்கா, எல்லாருக்கும் வழிகாட்டுற அமெரிக்காவில் சில மாநிலங்கள் வறட்சியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அளவற்ற நுகர்தல், அள்ளி எடுத்து வீணாக்குதல், தேவையற்ற இறைப்புக்களால் பெரும்பண்ணைகளை உருவாக்கியவர்கள் விலங்கத்துக்களை சிக்காடி கொண்டிருக்கிறார்கள். காலநிலை மாற்றத்தால் மழை வீழ்ச்சியின் தன்மை எதிர்ப்பு கூற முடியாத ஒரு எதிர்காலம். ஆகவே சிக்கனமாக உள்ளூர் பாரம்பரிய அறிவையும் நம்முடைய மூதாதைகள் கடைப்பிடித்த வழிமுறைகளையும் அத்திவாரமாக வைத்துக்கொண்டு அதுக்கு மேலே தேவைப்படுற புதிய தொழில்நுட்பங்களை சரியான அளவிலே பொறுப்போடு எடுத்தால் எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் துணிவோடு தான் நாங்கள் இதிலே படிப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். வடக்கிற்கான நிலத்தடி நீர் தொடர்பான விடயங்களை அவதானம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த காட்சி கூடத்திலே வருகை தந்திருக்கின்ற இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிமல் ராகவன் அவர்களோடு நாங்கள் உரையாடப் போகிறோம். குறிப்பாக அவர் இந்த நீர் முகாமைத்துவம் தொடர்பாக, நீர் வேளாண்மை தொடர்பாக சிறந்த ஆற்றல் பெற்ற ஒருவராக இந்த நிகழ்வுக்காக அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆகவே நிலத்தடி நீரினுடைய முக்கியத்துவம் என்ன என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை அவர் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரியாத பல விடயங்களை உங்களிடம் நாங்கள் அதை கொண்டு சேர்க்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த நீர் முகாமைத்துவம் இல்லாவிட்டால் அந்த நிலத்தடி நீர் என்கின்ற விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இங்கு அது எந்த அளவிற்கு உங்களுடைய அவதானம் செலுத்தியிருக்கிறது? இப்போது பின்னாடி என்ன எழுதியிருக்கேன், நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி. அதுதான் உண்மை. நிலத்தடி நீர் எல்லாரோடைய உயிர் நாடியும் தான். நிலத்தடி நீர்னு ஒன்று இல்லை அப்படின்னா எப்படி நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நிலத்தடி நீரின்றி அமையாத உலகு. இந்த நிலத்தடி நீர் கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டோம், பாதுகாத்தோம் அப்படின்னா தண்ணீர் பிரச்சனைங்கிறது இருக்காது. அதே நேரத்தில் இப்போது இலங்கை மாதிரி ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற நாட்டுக்குள்ளே அந்த சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன், அந்த கடல் நீர் உட்புகுதல், ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இந்த நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்துறதுக்காக ஏரி, குளங்கள், ஆறுகளை நம்ம சீரமைச்சு ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வறட்சியையும் இல்லாமல் தடுக்க முடியும். மழைக்காலங்களில் அதிக அளவு தண்ணி வேஸ்ட் ஆகிறதையும் தடுக்க முடியும். ஸோ நிலத்தடி நீர் மட்டம் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுனால உயரும். நிலத்தடி நீர் மட்டங்கிறது இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க நிறையா விஷயங்கள் அதே மாதிரி இருக்கும். நிலத்தடி நீர்ன்றது என்ன விடயத்தால் இப்போ பாதிப்புக்கு உள்ளாகுது மக்களால்? முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஏரி, குளங்கள் அதை பாதுகாக்காமல், சீரமைக்கப்படாமல், தூர்வாரமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிடுது.
அதே நேரத்தில் ஆற்றுலேருந்து வர்ற தண்ணியை நம்ம சரியாக ஏரி குளங்களுக்கு கொண்டு போகாததுனால நிலத்தடி நீர்மட்டங்கிறது மாறுது. அதே மாதிரி இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் கீழே போக போக கடல் தண்ணிங்கிறது உள்ளே வந்துடுது. கடல் தண்ணி உள்ளே வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, நல்ல தண்ணி நம்ம கொண்டு போனாலும் அதோட கலங்கள் அந்த கண்டாமினேஷன் லெவல் வந்து மாற முடியலை. ஸோ அந்த இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல ஆரம்பித்து மிகப்பெரிய மாற்ற விஷயங்களும் இருக்குது. ஸோ இதனால் விவசாயங்கிறது பண்ண முடியாமல் போயிடும், குடிதண்ணீர் பிரச்சனை வரும், குடிக்கிற தண்ணியில் வந்து நிறையா கண்டாமினேஷன் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் நிறையா வரும். நீங்கள் சொன்னது போல் இலங்கை அதே போன்று தமிழ்நாடு போன்ற பரப்பில் வந்து கடல் பிரதேசம் அதிகமாக உள்ள பிரதேசமாக நாங்கள் அதை பார்க்கிறோம். ஆகவே அவ்வாறான பிரதேசத்தில் இந்த நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு என்ன சிறப்பு வழிகள் ஏதாவது இருக்கிறதா, இல்லாவிட்டால் அதை எவ்வாறு நாங்கள் அதை பராமரிக்கலாம்? சிறப்பு வழிகளை தாண்டி பழைய மரபுகள் தான், பழைய வழிகள் தான். இத்தனை வருஷமாக இந்த உலகம் இயங்கிட்டே இருந்திருக்கு. இத்தனை வருஷமாக இல்லாத இந்த நிலத்தடி நீர் பிரச்சனை, இத்தனை வருஷமாக இல்லாத நீர் பற்றாக்குறை, நீர் பிரச்சனைங்கிறது ஏன் இப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழர் நாகரிகத்தில் ஆரம்பித்து பழைய மக்கள் வாழ்ந்த எல்லா இடத்துலையுமே இருந்த மக்கள் வந்து நீர் மேலாண்மை அப்படிங்கிறத சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க ஏரி குளங்களை தூரவாரி சீரமைச்சு ஆற்றில் இருக்க தண்ணியை அந்த ஏரி குளங்கள் கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, மழைநீரை சேமித்து ஏரி குளங்களுக்கு கொண்டு போனதாக இருந்தாலும் சரி, நிறையா விஷயங்கள் பாதுகாத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த உலகம் இவ்வளோ வருஷம் நல்லா இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு 30-35 அதிகபட்சம் 50 வருஷம் எடுத்துக்கும். இந்த 50 வருஷமாக நம்ம டெவலப்மெண்ட்ங்கிற பேரில் வந்து நிறையா விஷயம் இங்கே மாற்றிட்டு, நிறையா விஷயம் வந்து நமக்கு செட் ஆகாத விஷயங்கள் நம்ம இங்கே பண்ணுறதுனால இங்கே நிறையா விஷயம் மாறிட்டுருக்கு. இயற்கையை மீறி செஞ்சிட்ருக்கோம். டெவலப்மெண்ட்ங்கிறது இருக்கணும், பட் அந்த என்விரான்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணி டெவலப்மெண்ட்ங்கிறது தேவையில்லாதது. ஸோ அதை நம்ம திரும்பவும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதை விட மோசமான நிலைமைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதுக்கு சொல்யூஷன் வந்து மார்ஸ்லேருந்துலாம் தேடணும்னு கிடையாது. இருக்கிறத பாதுகாத்தாலே போதும், அதை ஒழுங்காக பராமரித்து பார்த்துக்கிட்டாலே நிறையா விஷயம் இங்கே நல்லாயிருக்கும். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றி பார்த்துருப்பீங்க. இது ஒரு நீர் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி. இதில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வெஸ்பார் செயற்திட்டமும் அதோடு சேர்ந்து யங் வோட்டர் ப்ரொஃபஷனல் இளம் திறமையாளர் வட்டம் என்று சொல்கிற ஒரு வட்டமும் சேர்ந்து தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். யங் வோட்டர் ப்ரொஃபஷனல் சொல்லிக்கல வந்து நாங்கள் இதில் வந்து வயதை வந்து நாங்கள் இல்லையா கொள்ள இல்லை, நீர் சம்பந்தமான ஆர்வம் இருக்கிற யாருமே எங்களோட சேர்ந்து இணைந்து கொள்ளலாம். எங்களோட தேசத்தின் நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்கு, குறிப்பாக நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் யங் வோட்டர் ப்ரொஃபஷனல் என்று ஒரு இன்ஃபார்மல் குரூப் ஒன்று வச்சுருக்கிறோம். நீங்கள் யாருண்டாலும் எங்களோட சேர்ந்து இணைஞ்சு எங்களோட வடமாநிலத்துக்கான நீர்வளத்தை வந்து மேம்படுத்துறதுல வந்து பங்கு கொள்ளலாம். யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல்.